ஹாய்! அன்னைக்கு ஒரு நாளு என் பையனோட பெரிய போராட்டம் தான். வீட மட்டும் பாருங்களேன்! எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு பொம்மை கூட இதில இருக்கிற எல்லா பொம்மையுமே நாங்க வாங்குனதே இல்ல. ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லா பொம்மையும் வாங்கி தந்ததே. ஆனா சரி ஓகே. இது 3 வருஷமா ஆகுது. ஓகே கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ண எல்லா பொம்மையும் அவரது உடஞ்சு போன பொம்மை, நல்ல பொம்மை எல்லா பொம்மையும் தூக்கி போட்டேன். ஆனா அவரது வந்து எந்த பொம்மையுமே கார் மட்டும் எல்லாம் டயர்லாம் உடச்சிருவாரு. ஆனா பொருள் நல்லா தான் இருக்கும். இது மோஸ்ட்டா வந்து நாங்க எதுவுமே வாங்க மாட்டோம். எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்க வாங்கி தர்றது தான். அந்த உடைச்சவரு இதோ இவரு தான். எவ்வளோ அழகா தூங்குறாரு. அப்புறம் அவரோட இதே தான் போராட்டம். இந்த பொம்மை, இது அந்த ஒரு மாரி இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி குடுத்தாங்க. அதையும் உடைச்சுட்டாரு அவரு. யூஸ் பண்ணாரு. ஒரு நாள் தான் யூஸ் பண்ணாரு. அதையும் உடைச்சுட்டாரு. ஓகே. அவங்க ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்குறோம். அப்புறம் இந்த மாரி குழந்தைங்க உங்க வீட்லயும் இருக்குதான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல நம்ம வீட்ல மட்டும் தான் இப்படியா?